சூரிய ஆற்றல் நம்ம உடல்ல பிரதிபலிக்க ஆரம்பிச்சாலே தாவரங்கள் போல் நாமும் சைவ உணவா நம்மள அறியாமையே மாறிடுவோம். அந்த அன்பு அக்கறையும் சுயநலமற்ற தன்மையும் நமக்காக கொடுக்கக்கூடிய ஆற்றலும் நம்மள அறியாமையே அது மாற்றும். வள்ளலார்லாம் சொல்லுவோம், வெண்ணிற ஆடை உடுத்திருப்பாங்க. ஏன்னா அவரோட நிழலை வெளியில படாதான். முற்றும் ஒளியா இருக்கிறவங்களுக்கு நிழல் படாது. நம்ம இப்ப ஒரு கண்ணாடியவோ ஏதோ ஒண்ணு ஊடுருவக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்தா அது நிழலை உருவாக்காது. அந்த மாதிரி நம்ம உடல் அந்த ஒளியை ஏற்று ஊடுருவக்கூடிய தன்மை இருந்தா நிழல் கூட விடாது போல. இந்த எதிர்மறையான சூழல்கள், சலிப்பூற்ற சூழல்களை நீங்க இருந்தா உங்களோட ஆற்றல் இழப்பை நம்ம சந்திக்கிறோம். அத ஒரு சுறுசுறுப்பாக நல்ல ஒரு நேர்மறையான சூழல்னு எடுத்துக்கலாமா, இல்ல உற்சாகமான சூழல், ஒரு லேசான மனநிலையில உங்க சூழலா இருந்தா நம்ம ஆற்றல் கிடைக்கிறத பார்க்க. சில பேர் கேட்பாங்க, அது தியானத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த வாழ்க்கை ரெண்டுமே வேற வேற வாழ்க்கை. நமக்கு என்ன 2 உடம்பு 2 மனசு அப்படியா நம்ம பிரிச்சு அதிலே பிரிக்கவா? இங்கேயுமா இருமைத்தன்மை? நம்ம வாழ்றது ஒரே வாழ்க்கை தான். இங்க வச்சு அதை கத்துக்கிட்டு அங்க வாழ்றோம், அவ்வளவுதான். அது இயற்கையாவே மண்ணில பட்டு தனக்கு பிரதிபலிச்சு. ஏன்னா மொத்த ஆற்றலை நம்மளால வாங்க முடியாது. அதனால அது மிச்ச ஆற்றலை கொண்டு போயிடும். ஆனா நம்ம கொண்டு போறத ஃபுல்லா தடை பண்ணிட்டோம் நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிப்புனால. அதனால கொண்டு போக முடியாதது திருப்பியும் பிரதிபலிச்சு நமக்குள்ள வருது. அதுதான் இங்க குளோபல் வார்மிங்காகவும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்டாகவும் இருக்கு. ஆனா நமக்குள்ள அந்த ஒளியை வாங்கி அதை நம்ம பிரதிபலிக்கும் போது நம்ம மாத்திரம் இல்ல, மற்றவர்களையும் அந்த ஒளியின் பாதையில கொண்டு செல்ல முடியும். அந்த அன்பு அக்கறை அப்படிப்பட்ட அந்த இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றது? அந்த சூரிய ஆற்றல் நம்ம உடல்ல பிரதிபலிக்க ஆரம்பிச்சாலே தாவரங்கள் போல் நாமும் சைவ உணவா நம்மள அறியாமையே மாறிடுவோம். அந்த அன்பு அக்கறையும் சுயநலமற்ற தன்மையும் நமக்காக கொடுக்கக்கூடிய ஆற்றலும் நம்மள அறியாமையே அது மாற்றும். தியானத்துல வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலையும் அது கண்டிப்பா இருந்திருக்கணும். நம்ம எதை பிரபஞ்ச ஆற்றல்னு நமக்குள்ள ஆற்றல் வர்றதை உணர்றோம். அது எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியல. அதுல ஒரு வகை கூட இருக்கு, ஒரு வகையிலோட நிப்பாட்டாதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் ஒரு இணைப்பு இருக்கும். அதுல அந்த ஆற்றல் நமக்கு கொடுக்கும்போது நம்மள அறியாமையே சைவ உணர்வாளராக. அதுல இந்த பெரிய ஆன்மீகத்துல போறவங்க வள்ளலார் எல்லாம் சொல்லுவோம், வெண்ணிற ஆடை உடுத்திருப்பாங்க. ஏன்னா அவரோட நிழலை வெளியில படாதான். முற்றும் ஒளியா இருக்கிறவங்களுக்கு நிழல் படாது. நம்ம இப்ப ஒரு கண்ணாடியவோ ஏதோ ஒண்ணு ஊடுருவக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்தா அது நிழலை உருவாக்காது. அந்த மாதிரி நம்ம உடல் அந்த ஒளியை ஏற்று ஊடுருவக்கூடிய தன்மை இருந்தா நிழல் கூட விடாது போல. அத அவருக்கு இருக்குன்ட்டு அவர் அந்த வெந்நீரை ஆடை போட்டு அதனாலதான் இல்லாத மாதிரி காட்ட மாட்டாருன்னு ஒரு இதுல நான் படிச்சிருக்கேன் பதிவுல. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உடலின் பிரகாசம் நமக்குள்ளேந்து வெளிப்படும். நம்ம கூட ஒரு இளநீர ஆடைகளே விரும்புவோமா? ரொம்ப டார்க் கலர்ஸ் நம்மள அறியாமே நம்மளை விட்டு போகும். நம்ம ஒரு இளம் அந்த லைட் ஷேடர்ஸ் நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எதிர்மறையான சூழல்கள், சலிப்பூற்ற சூழல்களை நீங்க இருந்தா உங்களோட ஆற்றல் இழப்பை நம்ம சந்திக்கிறோம். அத ஒரு சுறுசுறுப்பாக நல்ல ஒரு நேர்மறையான சூழல்னு எடுத்துக்கலாமா, இல்ல உற்சாகமான சூழல், ஒரு லேசான மனநிலையில உள்ள சூழலா இருந்தா நம்ம ஆற்றல் கிடைக்கிறத பார்க்கணும். எல்லாம் சரிதான். ஆனா எதுவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சுன்னு. அந்த ஆற்றலை கூட அதுக்குதான் நம்ம இதை கூட சொல்றாரு. சில பேர் கேட்பாங்க, அது தியானத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த வாழ்க்கை ரெண்டுமே வேற வேற வாழ்க்கை. நமக்கு என்ன 2 உடம்பு 2 மனசு அப்படியா நம்ம பிரிச்சு அதிலே பிரிக்கவா? இங்கேயுமா இருமைத்தன்மை? நம்ம வாழ்றது ஒரே வாழ்க்கை தான். இங்க வச்சு அதை கத்துக்கிட்டு அங்க வாழ்றோம், அவ்வளவுதான். அப்ப அந்த வாழ்க்கையில கூட ஒரு சொல்லுவாங்க, மிடில் பாத்துல இருங்க, 2 பக்கம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணுங்க. இங்கேயும் நீங்க அதிகமா போனாலும் அங்கேயும் அதிகமா போனாலும், அததான் ரொம்ப அழகா நம்ம வார்த்தையில தமிழ்ல நிறைய உண்டு இல்லையா, அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும்.
அந்த சூரிய ஆற்றலை கூட அளவுக்கு அதிகமா நினைப்பாங்க. ஆகா, ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டாங்க, வெயில போய் நின்னுகிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஏன்னா அந்த இயற்கையோட தடுப்புகள்லாம் நிறைய எரிஞ்சு போச்சு, அந்த கதிர்வீச்சுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தடுப்புகள் எல்லாம். அதனால ஒரு அளவா எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிடமே கூட போதுமானது. நம்ம எங்க சூரிய உதயத்தை முதல்ல பாக்குறோம்? அது சரியா உதிச்சு சரியா மறையுது. மறையறதையும் நம்ம பாக்குறோமான்னு தெரியாது, உதிக்கிறதையும் நம்ம பாக்குறோமான்னு தெரியாது. அத நம்ம முதல்ல சூரியன் இருக்குன்றதே உணர்றோமான்னு எத்தனை பேருக்கு தெரியுது? அந்த சூரிய ஆற்றல் போல அது பாருங்க, அது எப்ப வேணுமோ 12 மணி நேரம் கொடுத்துட்டு 12 மணி நேரம் அமைதியா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையில பார்த்தா சயின்டிஸ்ட் படி அது எங்கேயும் அமைதியா இல்ல, ஒளிய தந்துட்டு தான் இருக்கு. நமக்கான ஒரு இதுக்காக எடுத்துக்கலாம். அது ஒரு சமயம் நமக்கு கேப் கொடுக்குது. அந்த மாதிரி அந்த ஆற்றலை எடுத்துட்டு நமக்குள்ள அந்த அமைதிய கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த ஒளி, அன்பு இதெல்லாம் வந்து நமக்குள்ள எடுத்த பிறகு அந்த ஒளிய திருப்பி பூமிக்கு அனுப்புவது. இந்த சூரிய ஆற்றலோட இது பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் படி பிரதிபலிக்கும். மண்ணுல பட்டு திருப்பி அது போகும். நம்ம இந்த குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் என்ன காரணம்னா, அது இயற்கையாவே மண்ணுல பட்டு தன்னை பிரதிபலிச்சு, ஏன்னா மொத்த ஆற்றல நம்மளால வாங்க முடியாது. அதனால அது மிச்ச ஆற்றல கொண்டு போயிடும். ஆனா நம்ம கொண்டு போறத ஃபுல்லா தடை பண்ணிட்டோம், நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிப்புனால. அதனால கொண்டு போக முடியாதது திருப்பியும் பிரதிபலிச்சு நமக்குள்ள வருது. அதுதான் இங்க குளோபல் வார்மிங்காவும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்டாவும் இருக்கு. ஆனா நமக்குள்ள அந்த ஒளிய வாங்கி அத நம்ம பிரதிபலிக்கும் போது நம்ம மாத்திரம் இல்ல, மற்றவர்களையும் அந்த ஒளியின் பாதையில கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு இந்த தலைப்புல அவங்க சொல்றாங்க. அடுத்து இதுல ஆன்மீக பாடம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, அதிக அளவு ஒளிய நம்ம பூமிக்கு அந்த சூரிய ஒளியா இல்ல, நமக்குள்ள வாங்கி அந்த ஒளி பரப்பக்கூடிய அந்த லைட், நம்ம ஒரு இது கூட வரும். நான் கூட ஒரு செஷன் அதை எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த லைட் கம்மர்ஸா ஏதோ சொல்லுவாங்க, அந்த ஒளியின் ஆற்றலை பெற்றவங்கன்னு. வேற கிரகத்துல இருந்து வர்றவங்களே ஒளி மூலமா தான் பேசுவாங்க. அந்த ஆற்றல் நமக்குள்ளேயும் இருந்ததுன்னா அதை நம்ம பூமிக்கு கொடுக்கலாம் நன்றி உணர்வா. பூமினால மற்றவர்களுக்கும் அது போகும். அதான் ஏன் அந்த செல்ஃப் லவ்னு சொல்றாங்கன்னு தெரியுது பாருங்க. நம்ம அதை வாங்காம அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. எதிர்மறை சுபாவங்களை விட்டொழியுங்கள். இந்த சுபாவம் அப்படிங்கிறது, அந்த ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு வைரஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி திருப்பி தப்புகளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நமக்குள்ளேயும் ஒரு தவறான சுபாவம் இருந்ததுன்னா, அது மாறுற வரைக்கும் அதற்கான விளைவுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும், திருப்பி திருப்பி. அப்ப அந்த பழச அந்த சிறப்புடையதா நம்ம மாத்தணும்னா, பழையத விட்டு ஒழிச்சுதான் ஆகணும். இப்ப உங்களோட சுபாவங்கள் உங்களோட மனதுல இருந்து வருதா, ஆழ் மனதுல இருந்து வருதா? நம்ம பேசணும்ல, அகக்குரலா அது மனதின் குரலா? இதெல்லாம் யாராலையும் கணிக்க முடியாது. அதனா மத்தவங்க. அதனாலதான் மத்தவங்க ஆலோசனைய பெறும்போது நமக்கு அது நிறைய விஷயத்துல வந்து நமக்குள்ளேயே அது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். அந்த மாதிரி மன அதிர்வா, உங்களின் ஆழ்மன அதிர்வா அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சுபாவங்களை வந்து நம்ம விட்டு ஒழிக்கணுமா, அது வந்து அதுல இருந்து பாடம் கத்துக்கணுமான்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ஆற்றலை நம்ம நேர்மறையா மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த பூர்வ ஜென்ம வாசனைன்னு கூட சொல்லுவாங்க. சில பேருக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லியே கொடுத்துருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு பழக்கமே இருக்காது. அவங்கள அறியாமே அந்த பழக்கம் அவங்க உடம்புல பதிஞ்சிருக்கும். அது ஒரு பூர்வ ஜென்ம வாசனையா இல்ல பரம்பரை பழக்கமா நம்மளால சொல்ல முடியாது. சயின்ஸ் படி ஜீன்ல எல்லாமே கடத்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளோட பெற்றோர்களே அவர்கள் மூலமா தான் நீ வர, அவங்க வந்து உன்னை பெற்றவர்கள் கிடையாதுன்னு நம்ம இதுலயும் சொல்றோம். ஆனா குழு அந்த கர்மா விதிகள் இருந்ததுன்னா அதுல கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எதுலையுமே எமோஷனலா சிக்கிக்காது. எந்த உணர்வு பூர்வமா எங்க சிக்கினாலும் நம்ம சிக்கிடும். உணர்வு பூர்வமா நம்ம அணுகாதீங்க. நல்லதா கெட்டதா மறுபடியும் சொல்றாங்க பாருங்க, அந்த தேர்ந்தெடுத்தல். அது நல்லதுலயும் பற்று வைக்காதீங்க, கெட்டதுலயும் பற்று வைக்காதீங்க. அந்த சுபாவங்கள் அப்பதான் தன்னை மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாறுதல்கள் ஏற்பட நமக்கு பொறுமை வேணும். அதுதான் உண்மையில துன்பங்கள் நமக்கு எப்பவுமே சொல்லியிருக்கோம், முன்னேற்றத்துக்கான தூண்டுதல்னு. ஆனா இந்த துன்பங்களோட தூண்டுதல்னால மறுபடியும் அது வருது, இந்த சூரிய ஒளி மாதிரி. மற்றவர்கள் பின்பற்றத்துக்கு ஒரு தூண்டுகோலா உங்களோட சுபாவங்கள் மாற்றும்.
ஒளிய பத்தி நம்ம பார்த்தோம். ஒலிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் கூட சொன்னேன், இந்த மந்திரங்கள் ஒலிச்சு அந்த தண்ணியில பதிய வைப்பாங்க, கங்கை நீரை புனிதமாக்க. மந்திர ஒலிகளுக்கு உங்களோட சுபாவங்கள் உங்களோட மனதுல இருந்து வருதா, ஆழ் மனதுல இருந்து வருதா? நம்ம அப்பயே சொன்னோம்ல, அகக்குரலா அது மனதின் குரலா? இதெல்லாம் யாராலையும் கணிக்க முடியாது. அதுனா மத்தவங்க. அதனாலதான் மத்தவங்க ஆலோசனைய பெறும்போது நமக்கு அது நிறைய விஷயத்துல வந்து நமக்குள்ளேயே அது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். அந்த மாதிரி மன அதிர்வா, உங்களின் ஆழ்மன அதிர்வா அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சுபாவங்களை வந்து நம்ம விட்டு ஒழிக்கணுமா, அது வந்து அதுல இருந்து பாடம் கத்துக்கணுமான்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ஆற்றலை நம்ம நேர்மறையா மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த பூர்வ ஜென்ம வாசனைன்னு கூட சொல்லுவாங்க. சில பேருக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லியே கொடுத்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பழக்கமே இருக்காது. அவங்கள அறியாமே அந்த பழக்கம் அவங்க உடம்புல பதிஞ்சிருக்கும். அது ஒரு பூர்வ ஜென்ம வாசனையா இல்ல பரம்பரை பழக்கமா நம்மளால சொல்ல முடியாது. சயின்ஸ் படி ஜீன்ல எல்லாமே கடத்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளோட பெற்றோர்களே அவர்கள் மூலமா தான் நீ வர, அவங்க வந்து உன்னை பெற்றவர்கள் கிடையாதுன்னு நம்ம இதுலயும் சொல்றோம். ஆனா குழு அந்த கர்மா விதிகள் இருந்ததுன்னா அதுல கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எதுலையுமே எமோஷனலா சிக்கிக்காது. எந்த உணர்வு பூர்வமா எங்க சிக்கினாலும் நம்ம சிக்கிக்கணும். நம்ம பாடம் இந்த தலைப்புல. அடுத்து ஒரு நொடியை கூட வீணாக்காதீங்க. நேரம் சொல்லுவோம், காலம் பொன் போன்றது, ஒரு செகண்ட் போனா திரும்பி வராது. எல்லாம் தியரி தான். இப்ப நம்ம எவ்வளவோ சத்சங்கம் கேட்கிறோம். எல்லாம் தியரியாவே இருக்கு. எப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அத வந்து செஞ்சு பார்க்கணும்னு முடிவு எடுக்கிறோமோ, ஒரு விஷயத்தாவது 1000 விஷயம் கேட்கலாம். ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்தவங்களுக்கு அது உதவியாவும் இருக்கும். காலம் பொன் போன்றது நமக்கு தெரியும். இப்போ ஆன்மா அழிவில்லாதது. அதற்கு காலம் இல்ல. ஆனா இங்க நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்திற்கான காலம் நமக்கே தெரியாது. அப்ப அந்த காலத்த நம்ம எவ்வளவு அழகா யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளவு டைம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா கூட பரவாயில்ல. நம்ம பண்ற எல்லா முன்னேற்பாடும் நமக்கு தெரிஞ்ச டைம வச்சு. ஆனா அடுத்த நொடி என்ன ஆகும்னு தெரியாதப்போ, நம்ம அந்த ஒவ்வொரு நொடியும் வீணாக்காம இருங்க. காலத்த நல்லா உபயோகிங்க. ஏன்னா நம்ம இருக்க போற நேரம் நம்ம அறியறது இல்ல. ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த நேரத்த கழிங்க. இந்த தியானத்துக்கு வர சொன்னா கூட நெறைய பேர் சொல்லுவாங்க. இருக்கட்டுமே. இப்ப நான் வந்து சைவ உணவா மாறும்போது எங்க அம்மாலாம் ஒரு 10 வருஷமா விட்டுருந்தாங்க. எங்க மாமியார்லாம் 25 வருஷமா விட்டுருந்தாங்க. என்னைய கட்டாயப்படுத்தல. ஆனா அவங்க சொன்னாங்க, "உனக்கா தோன்றப்ப நீ அத செய்யணும். இல்லன்னா அடுத்தவங்களுக்காக" அப்படின்னும்போது, அது திருப்பி நம்ம மறுபடியும் அந்த இதுக்கு போயிருவோம். ஏன்னா எப்ப நம்ம முழுமையா ஏற்றுக்கொண்டு எந்த தேர்ந்தெடுத்தலும் இல்லாம இருக்கோமோ, அப்பதான் அந்த சுபாவத்துல நம்ம இருப்போம். யாரோ சொல்லி செய்யும்போது, கண்டிப்பா இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு நம்ம போக தான் செய்வோம். அது நம்ம ஒண்ணும் பண்ணலாம் முடியாது. அதே போல தியானத்துக்கு கூப்பிடும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன வயசாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறோமே. நேரத்த அப்புறமா அப்படின்னு தள்ளி போடுவாங்க. அந்த நாளை வர்றதே இல்ல அவங்களுக்கு. நேரத்த நீங்க கழிக்கல. நேரம் உங்களை கழித்துக் கொண்டிருக்கிறது. அது நமக்கு எப்ப புரியும்? இந்த பிறந்த நாள் கொண்டாடும்போது சின்னதுலயே எனக்கு சிரிப்பா வரும். பிறந்த நாள்னா எதுக்கு கொண்டாடுறோம்? இறப்ப நோக்கி இன்னொரு வருஷம் முன்னேறி இருக்கிறோம். அதுதானே பிறந்த நாள். முதல்ல பிறந்த முதல் நாள்ல இருந்து நம்ம இறப்ப நோக்கி நடை எடுத்து போய்க்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு பிறந்த நாளும் நம்ம இறப்போட அருகில போறோம். அப்ப நம்ம இறப்ப தானே கொண்டாடுறோம் அப்படின்னு தோணும். நம்ம பிறந்த நாள்ன்றது எத கொண்டாடுறோம்? நம்மளோட இறப்ப தான் கொண்டாடுறோமோ அப்படின்னு தோணும். அந்த மாரி மற்றவர்கள் இதுல நம்மத்தையே வீணடிக்க கூடாது. காலம் கடந்த முன்னாடி செய்யுங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எத்தனையோ இருக்கு நம்மகிட்டயும். காலம் பொன் போன்றது. இதெல்லாம் விட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம காலத்த வீணடிச்சாலும் பரவால்ல. அது உனக்குரியது. அடுத்தவங்க காலத்த வீணடிப்போம் பாருங்க. அது எப்பேர்ப்பட்ட சுயநலம். அதற்கு முதல்ல நீங்க நீங்களும் செய்யாதீங்க. அடுத்தவங்க செய்யறதுக்கு இடம் குடுக்காதீங்க. உங்க நேரம் எப்படி பொன் போன்றதோ, மற்றவங்களுக்கும் அவங்க நேரம் பொன் போன்றது. நமக்கே தெரியும் நான் என்ன சொல்றேன்ட்டு. வீணான பேச்சுக்கள், வதந்திகள் தேவையே இருக்காது. இவ்வளவு நேரம் என்ன பேசணும் நமக்கே தெரியாது அடுத்து. அதுல என்ன பிரயோஜனம்னு கூட தெரியாது. டைம் பாஸ். நேரத்தை கழித்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரத்தை நம்ம கழிக்கிறது இல்ல. நேரம் நம்மை கழித்துக் கொண்டிருக்கிறது.
நம்ம அதை தெரிஞ்சுட்டு தான் அவரோட பணி அவர் செம்மையா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த நம்ம பண்றோமா? நான் வந்து இதுல சர்வீஸ் பண்ண முடியல, நான் வந்து இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு நமக்குள்ளே நம்ம நிறைய வச்சிருப்போம் தடங்கள். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் புனிதமானதுதான். இது இந்த உலகத்துல எதுவுமே புனிதமானது இல்லைன்னு கிடையாது. அது புனிதமானதுதான் என்ற எண்ணம் சாட்சி பாவத்தோட செஞ்சு பாருங்க. ஒழுக்கம் இல்லாத செயலையோ, உண்மை இல்லாத செயலையோ நம்மளால செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நம்ம எது செஞ்சாலும் உண்மைதானே, எது செஞ்சாலும் சரிதானே. நம்ம யாரோ ஏதோ ஒரு சேவை செய்யறாங்க, நம்மளால செய்ய முடியலன்னு நீங்க சொல்றது கூட ஒரு வகையில நேரத்தை தள்ளி போடுறதுதான். உங்களுக்கு முடிஞ்ச சேவை என்ன? அதான் அன்னைக்கே சொன்னேன். என்லைட்மெண்ட் ஆனவர் என்ன சொன்னாரு? அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. அவர் ஒரு விவசாயி. நான் கிணறுல தண்ணி இறைக்க போறேன்னு. அதுல என்ன புனிதம்லாம் நினைக்க கூடாது. நமக்கான கொடுத்த வேலையை நம்ம கரெக்டா செய்யறோமா? நம்மளோட உள் அக ஞான புரிதலோட, அந்த ஒழுக்கத்தோட நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் புனிதமானதுதான். அதனால அந்த நேரம் வீணடிக்கப்படல. அது ஆக்கப்பூர்வமா தான் இருக்கு. அதனால அந்த நன்றி உணர்வோட, ஆனந்தத்தோட ஒவ்வொரு கணத்தையும் நேசியுங்கள். நீங்க நேசிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்திருக்கோம். எந்த விஷயத்தையும் வெறுக்க வரல. நேசிங்கன்னு சொன்னோன்னா ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுத்தோம்னு நினைக்காதீங்க. அததான் நான் அன்னைக்கே சொன்னேன். மயம். இப்ப கடவுள் எங்க இருக்காருன்னா ஒரு குழந்தை காமிச்சுதுன்னுவாங்க. பாலுக்குள்ள. பாலுக்குள்ள நெய் எங்க இருக்குன்னு சொல்லுவேன். அங்க நீ தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த முனை அந்த முனைன்னு. முழுதும் இறைத்தன்மை நிறைஞ்சிருக்கு, பரவி இருக்கு. அதுதான் கருணை மையமானது, அருள் மயமானது. அதுல ஒரு எண்டு இன்னொரு எண்டு இல்ல. அந்த மாதிரி ஒரு நேசம். அங்க தேர்ந்தெடுப்பு இல்ல. மொத்தமும் நேசமயமா இருந்தா நமக்கு ஒவ்வொரு விஷயமும் உயிர் தன்மை இருக்கோ தன்மை இல்லையோ அத்தனையும் நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ளலாம். அங்க தேர்ந்தெடுப்பு இல்லைன்ற புரிதலோட. இப்ப நம்ம மிச்ச 4 தலைப்பை பார்ப்போம். உங்கள் உடலை நேசியுங்கள், உங்கள் ஆன்மாவை மறுமலர்ச்சி அடைய செய்யுங்கள், எதிர்மறை சுபாவங்களை விட்டொழியுங்கள், ஒரு நொடியை கூட வீணாக்காதீர்கள். மொத்தம் 22 பாடம். நாளைக்கு அந்த கன்க்ளூடிங்ல மொத்தமா ஒரு தடவை பார்த்துட்டு இந்த பாடங்கள்னால ஆன்மாவோட நோக்கம் என்ன அப்படின்னு பத்ரிஜி அவரோட பதிவுகளை கொடுத்திருக்காரு. அத நம்ம அந்த புக்ல பார்ப்போம் மாஸ்டர்ஸ்.